Good evening everyone. நம்ம நேற்று கிளாஸ் வரைக்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பேசிக்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ 1.1, 1.2, 1.3 and 1.4 has also uploaded in YouTube. இப்போ 1.5 let's start the session. Journal and ledger. நம்ம ஏற்கனவே வந்து அக்கௌண்டிங்கிற டெஃபினிஷனில் என்ன பார்த்தோம்? ஐடென்டிஃபையிங் த டிரான்சாக்ஷன், அடுத்து சம்மரைசிங், அடுத்து கிளாசிஃபையிங். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் அக்கௌண்டிங். அதான் டெஃபினேஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி என்ன யூஸ் அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு கிவ் த பேசிக் நாலேஜ் டு த யூசர் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்போனா உன்னோட கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு இது தேவைப்படுது. புரிஞ்சிச்சா? ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லியாச்சு. இப்போ டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள் இஸ் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன். நீ டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம், இப்போ டிரான்சாக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ப்ரைமரி என்ட்ரி ஆர் ஜேர்னல் அப்படின்னா ஜேர்னலோட இன்னொரு நேம் என்ன? இட் இஸ் ஆல்சோ ப்ரைமரி என்ட்ரி. திஸ் ஸ்டெப் இஸ் this is followed by posting the transaction in respective accounts in ledger. So first step journal இருந்து ledger. இப்போ உனக்கு யாருமே வந்து ஜேர்னல் போட்டு நீ லெஜர் போடுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. there is a possibility of asking journal entries. இப்போ உனக்கு வந்து purchase of goods from Das and Co for cash ₹3,000 அப்படின்னா நீ கன்ஃபியூஷன் ஆவ. கரெக்டா? purchase of goods from Das and Co for cash ₹5,000. என்ட்ரியை சொல்லுங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். என்ன ஆன்சராக இருக்கும்? எஸ். இப்போ நீ வந்து தாஸ் அண்ட் கோன் இருக்குது, ஸோ அவங்க கிரெடிட்டில் வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. ஸோ கேஷுங்கிறத கொடுத்துட்டனால நமக்கு வந்து இந்த நேம் வந்து தேவைப்படவே இல்லை. நம்ம யார்கிட்ட வாங்கியிருக்கோங்கிறது நமக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் தேவையே படலை. ஏன்னா அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸே நீ என்ன பண்ணியிருக்க? கேஷ் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இதை நான் இதே வேறு எப்படி சொல்லலாம்? பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் கேஷ். நான் யார்கிட்ட வாங்கினேங்கிறதையும் டிரான்சாக்ஷனில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லியிருந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. புரிஞ்சிச்சா? இது இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் தாஸ் அண்ட் கோ ₹5,000. இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இது செகண்டு, இது தேர்டு. ஸோ இதில் என்னென்னா, நீ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் யார்கிட்ட? தாஸ் அண்ட் கோ. அடுத்து உனக்கு என்ன தான் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க? அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா இங்கே வந்து நமக்கு என்ன தெரியணும்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நம்ம இன்னும் பே பண்ணலை, யாருக்கு பே பண்ணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறோம். புரிஞ்சிச்சா? ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு தாஸ் அண்ட் கோ. இப்போ இது புரிஞ்சிருச்சா? இதான் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்மளுக்கு வந்து மேபி ஜேர்னல் வந்து கேட்கலாம். ஏன்னா 2 மார்க்ஸ் கொஸ்டினில். ஸோ அதனால் ஆப்ஷன்லேயும் உனக்கு வந்து ஜேர்னல் வச்சு கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் பார்த்து கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஓகேவா? இப்போ கான்செப்ட் ஆஃப் ஜேர்னல் என்ன, அது எந்த வேர்ட்லேருந்து இட் இஸ் டிரைவ்ட், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஜேர்னலில் கொடுத்துருக்காங்க. Journal has been derived from French word. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? Debit, it's Latin word என்னது? Debitum. அதே மாதிரி credit, Latin word creditum.
ஸோ டெபிட்டை வந்து நீ டெபிட்னு சொல்லுவ, கிரெடிட்டை சிஆர்னு சொல்லுவ. புரிஞ்சுச்சா? டெபிட் டிஆர், கிரெடிட் சிஆர். இப்படி தான் ஒவ்வொருதையும் நீ படிக்கிறதுல ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டேன்னா there will be no problem in revising before the exam. ஓகேவா? this is the way you have to study the accounts also. நீ வந்து தியரி சப்ஜெக்ட் தான் அப்படி படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. எந்த சப்ஜெக்ட்னாலும் you have to learn in depth only. ஓகேவா? it will help you in next level of your examination. இப்போ வேர்டு ஜோர், அது வந்து ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து வந்திருக்கு, அதுதான் ஜேர்னல்னு வந்திருக்கு. இப்போ ஜோர்னா என்ன? டே. இப்போ ஜேர்னல் மீன்ஸ் டெய்லி, டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷன் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். புரிஞ்சிச்சா? இட் இஸ் அ புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி டு ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன் கொரோனாலஜிக்கலி. அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் டேலேருந்து 30th டே வரை. இப்போ 1 மந்த்துக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் டேல என்ன நடந்திருக்கு, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே. ஸோ ஆர்டர் ஆஃப் டேட் வந்து கரெக்டாக 1 2 3 4ன்னு இருக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ அப்படின்னா ஜேர்னல் இன்னொன்று என்ன சொல்லலாம்? ஒரிஜினல் என்ட்ரி, பிரைமரி என்ட்ரி, ஒரிஜினல் என்ட்ரி, இது எல்லாமே வந்து ஜேர்னல் தான். புரிஞ்சிச்சா? ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஜேர்னலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்ட்ரியை நீ புக்கில் பண்ணினா இட்ஸ் அ ஜேர்னல் என்ட்ரி. இப்போ நம்ம பார்த்தோம்ல, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இஸ் எ ஜேர்னல் என்ட்ரி. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜேர்னல். Historical function, it contains a chronological record of transaction for future reference. First function வந்து historical function, future referenceக்கு நம்மளுக்கு என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு transaction. அடுத்து analytical function, நீ என்ன அனலைஸ் பண்ண போகிற, உன்னோட டெபிட் ஆஸ்பெக்ட் என்ன, கிரெடிட் ஆஸ்பெக்ட் என்ன, if it is a personal account or real account or a nominal account, or you have to check the transaction whether it is received personal, real, nominal. ஏற்கனவே கோல்டன் ரூல்ஸ் படிச்சிருக்கோம். personal account is debit the receiver, credit the giver. அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் கெயின்ஸ் அண்ட் இன்கம்ஸ். ஓகேவா? அடுத்து ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன். அக்கௌண்டன்சி இஸ் அ பிஸ்னஸ் லாங்குவேஜ் விச் ஹெல்ப்ஸ் டு ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ். நம்ம அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸில் 2 பார்த்தோம். ஒன்று கான்செப்ட்ஸ், இன்னொன்று கன்வென்ஷன்ஸ். Each such recording entry is supported by a narration which explains the transaction in simple language. இப்போ நான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் எழுதியிருக்கேனா, நான் கீழே எழுதலாம் பீயிங் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் கேஷ். அப்புறம் உனக்கு என்ன புரியுது? நான் கேஷுக்கு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். That's what the narration in a simple language. உனக்கு புரிகிற மாதிரி. Advantages of journal. எப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதோ அப்போயே நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் எனி டிரான்சாக்ஷன் பீங் omitted in the books of accounts. Since the transactions are kept in a journal chronologically with the narration, it can easily ascertain when, why this transaction has taken place. எங்கே, எப்போ, எப்படி இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சுங்கிறது நம்மளுக்கு ஒரு அனலைசிஸ் கிடைக்கும். ஜேர்னல் ஃபெசிலிட்டேட்ஸ் லெஜர் போஸ்டிங். நீ இப்போ ஜேர்னல் போட்டிருக்கேன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு லெஜரே வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னல், அடுத்து லெஜர் பேஸ் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? அடுத்து ஜேர்னல் ஷோஸ் த கம்ப்ளீட் ஸ்டோரி ஆஃப் டிரான்சாக்ஷன் இன் ஒன் என்ட்ரி. ஆமாம், நான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் சொன்னாலே உனக்கு என்ன புரியும்? நான் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், கேஷ் இல்லை. இதே ஃபிக்ஸட் அசட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னா நான் வந்து கேஷ் கொடுத்து ஃபிக்ஸட் அசட் வாங்கியிருக்கேன். இதே நான் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபிக்ஸட் அசட்னு நான் சொல்கிறேன்னா கேஷ் எனக்கு உள்ளே வந்திருக்கு, அசட் வெளியே போயிருக்கு, அப்படின்னா சேல்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். புரிஞ்சுச்சா? ஸோ வித் an entry we can understand the whole story of the concept. Any mistake in ledger can be easily detected with the help of journal. லெட்ஜரில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் ஜேர்னல் வச்சு நம்ம வந்து இதை டிடெக்ட் பண்ணிடலாம். அடுத்து ஸ்பெசிமென் ஃபார் ஜேர்னல். ஃபர்ஸ்ட் டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப் அப்படின்னா லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட். இப்போ என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு இப்போ டேட் 1/10/2024 எழுதிட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் எழுதுகிறேன். இதில் உனக்கு என்ன தெரியுது? நரேஷன் உனக்கு என்ன தெரிஞ்சிடும்?
purchase of goods for cash. Debit entry 1000 வச்சுக்கலாம், 1000 rupeesக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இட்ஸ் being purchase of goods, being purchase of goods. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா லெட்ஜரில் எழுதுகிறேன். ஸோ லெட்ஜரோட பேஜ் நம்பர் நான் ஜேர்னலாக எழுதி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஐ வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் லெட்ஜர். ஸோ லெட்ஜர் எல்எஃப் அப்படின்னா லெட்ஜர் ஃபோலியோ. லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னா இந்த ஃபோலியோங்கிறது பேஜ் நம்பர். ஸோ நான் இந்த என்ட்ரிக்கான லெட்ஜரை நான் எங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேங்கிற பேஜ் நம்பரை நான் இங்கே எழுதுறேன்னா அதான் எல்எஃப். புரிஞ்சிச்சா? இதே இது நீங்கள் வந்து லெட்ஜரோட ஸ்பெசிமென் பார்த்தீங்கன்னா ஜேஎஃப்னு இருக்கும். அப்படின்னா ஜேர்னல் ஃபோலியோ, ஜேர்னல் எந்த பேஜில் இருக்கோ அந்த பேஜ் நம்பரை எழுதுவேன். இல்லை என்ட்ரி நம்பர் கூட எழுதுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கன்சர்ன். புரிஞ்சிச்சா? எல்எஃப் அப்படின்னா லெட்ஜர் ஃபோலியோ, ஃபோலியோ மீன்ஸ் பேஜ் நம்பர். அப்படின்னா லெட்ஜர் பேஜ் நம்பர் எந்த லெட்ஜரில் நீ என்ட்ரி போட்டிருக்க, டேட்டு, பர்டிகுலர்ஸ், வவுச்சர் நம்பர். வவுச்சர் நம்பர் இஸ் நாட் நெசசரி, நம்ம படித்ததே கிடையாது. நமக்கு வந்து ஃபார்மேட் சொல்லித்தர கூட வவுச்சர் நம்பர் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அதனால இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ அடுத்து லெட்ஜர் ஃபோலியோ, ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் ஆஃப் த அக்கௌண்ட் இன் லெட்ஜர், டெபிட் கிரெடிட். ஓகேவா? புரிஞ்சிச்சா? shall we move to the next one? Simple versus compound journal entry. இப்போ நம்ம பார்த்தோம்ல purchase of goods for cash rupees 5000. இது சிம்பிள் ஜேர்னல். என்ன எழுத சொல்லுவேன்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஈஸியாக சொல்லிடலாமா? இப்போ நான் வந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் தாஸ் அண்ட் கோ ஃபார் கேஷ் rupees 5000 அப்படின்னா என்னோட என்ட்ரி என்ன? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இந்த இடத்துல இட்ஸ் a simple journal. So it is an example of simple journal. இது இப்போ ஒரு எக்ஸாம்பிள். சேல் ஆஃப் குட்ஸ் for rupees 5000, cost rupees 4000, அப்படின்னா profit 1000. நீ இப்போ சேல் ஆஃப் குட்ஸ்னால் நார்மல் என்ட்ரி என்ன? இது வந்து கேஷ்க்காக தான் வச்சுக்கோவேன். ஏன்னா உனக்கு டிரான்சாக்ஷன் எதுவுமே கொடுக்கல. இப்போ ஒரு நீ யாருக்கு சேல் பண்ணியிருக்கங்கிற டெட்டாரை கொடுக்கல, கேஷாக என்னங்கிறது கொடுக்கல. ஸோ வி ஆர் அஷ்யூமிங் இட் அஸ் கேஷ் சேல்ஸ். அப்படின்னா நீ நார்மலாக என்ன எழுதுவ? கேஷ் உள்ளே வந்திருக்கும், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 5000. கேஷ் 5000 தானே ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஆனால் டூ சேல்ஸு, சேல்ஸ் நீ என்ன அமௌண்ட்டு தான் போடணும்? 4000 தான் போடுவேன். கரெக்டாக? ஏன்னா அந்த ப்ராடக்டான விலை என்ன? காஸ்ட் என்ன? 4000. ஸோ டூ அந்த 1000ங்கிறது ப்ராஃபிட் ஆன் சேல். ப்ராஃபிட் ஆன் சேல் சொல்லலாம். இல்லை அந்த ப்ராஃபிட் 1000 rupees கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ காம்பவுண்ட் என்ட்ரி, இட் இஸ் அ காம்பவுண்ட் ஜேர்னல். புரிஞ்சிச்சா? It is an example of compound journal. காம்பவுண்ட் அப்படின்னா என்ன? ஒன்றுக்கு மேலே ஒன்று. அது மாதிரி தான் டிரான்சாக்ஷன் ஒரே ஜேர்னலில் உனக்கு 2-3 வந்துச்சுன்னா அந்த மாதிரி. ஸோ ஜேர்னல் சிம்பிள் என்ட்ரி ஆர் காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி. when a journal entry only contain two, one is debit, இன்னொன்று is credit அப்படின்னா it's a simple journal. காம்பவுண்ட் என்ட்ரிஸ்னா அட்லீஸ்ட் 2 debits, அட்லீஸ்ட் 2 credits. புரிஞ்சிச்சா? we have already seen the example also. சரி, முடிஞ்ச next one. இல்லை உனக்கு காம்பவுண்ட் ஜேர்னலில் வந்து டவுட் இருக்குன்னா we can see the example of compound journal alone. The journal entry for the goods worth rupees 22,000 purchased by Ramesh from Rajesh involving cash purchase 14,000, balance on credit will be compound journal entry as in this case cash account as well as creditors account will be credited with 14,000 and 8,000 respectively, and purchase account will get debited with 22,000. புரிஞ்சிச்சா? நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம். உங்கள் புக்லேயும் கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரி, முடிஞ்ச நெக்ஸ்ட் ஒன். எஸ், இப்போ உனக்கு எக்ஸாம்பிள் ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாமா? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன்.
ஸோ ஒரு illustration மட்டும் வேணால் நம்ம பார்ப்போம். ஓகேவா? Let us illustrate the following journal entries for the following illustrate the journal entries for the following transaction. 2021 April 1, Mr. Vikas and Mrs. Vaibhavi, who are husband and wife, start consulting business by bringing in their personal cash rupees 5 lakhs and 2,50,000 respectively. ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேஷாக கொஞ்சம் அமௌண்ட் புல்லில் கொண்டு வந்துருக்காங்க. ஆஸ் த கேஸ் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் விச் செப்பரேட்ஸ் ஓனர்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ பிஸ்னஸ் வேறு, ஓனர் வேறு. அப்போனா ஓனர் பிஸ்னஸ்க்கு கொண்டு வர்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வி ஆர் ரிசீவிங் இட். கரெக்டாக? நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கேஷாக ரிசீவ் பண்ணுற யார்கிட்டருந்து வாங்குற? உன்னோட ஓனர்ஸ்டேருந்து. ஸோ அவங்களோட கேபிட்டல். ஸோ விகாஸ் கேபிட்டல் டு வைபவிஸ் கேபிட்டல். புரிஞ்சுச்சா? அடுத்து பீயிங் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் ஆஃப் rupees 25,000 ஃபார் கேஷ். பில் நம்பர் 2021/F/3. பில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வவுச்சர் நம்பருங்கிற கேட்டரில் நீ போடணும். சரியா? நீ ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்க. ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் இஸ் அண்ட் ஃபிக்ஸட் அசெட். இட் இஸ் அ டெபிட். ஏன்னா நீ வாங்கியிருக்க. ஸோ உள்ளே வந்திருக்கு. டெபிட் வாட் கம்ஸ் இன்னு. ஸோ ரியல் அக்கௌண்ட் படி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். நீ ஏன்னா கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்க. கேஷ் கொடுத்து கேஷ் வெளியே போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ ரியல் அக்கௌண்ட் படி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். புரிஞ்சிச்சா? அடுத்து ஓப்பன் த கரண்ட் அக்கௌண்ட் வித் பிபி நேஷனல் பேங்க் பை டெபாசிட்டிங் 1 lakh. என்னோட அமௌண்ட்டை தூக்கி நான் பேங்க்கில் போடுறேன். அப்போனா பேங்க்குக்கு கேஷ் உள்ளே போகுது, என்னோட பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வெளியே போகுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே கேஷ் போகுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். புரிஞ்சிச்சா? அடுத்து ரெண்ட் பே பண்ணியிருக்க பை செக்கு. பை செக்குனா பேங்க் மூலமாக பே பண்ணுறேன். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். அடுத்து உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வெஹிக்கிள் வாங்கியிருக்க. மோட்டார் கார் ஒர்த் rupees 4,50,000 ஃப்ரம் மில்லினம் மோட்டார்ஸ் பை மேக்கிங் அ டவுன் பேமெண்ட் ஆஃப் 50,000. அப்படின்னா நீ வாங்கத்தில் என்ன பண்ணியிருக்க? மோட்டார் கார் வாங்கியிருக்க. ஒரு கேஷாக ஒரு 50,000 மட்டும் பே பண்ணியிருக்க. மீதி லோன் வாங்கியிருக்க HH பேங்க்லேருந்து. ஸோ என்ட்ரி என்னவா இருக்கும்? மோட்டார் கார் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 50,000 to HH bank loan 4 lakhs. loan from HH bank னு எழுதலாம், HH bank loan னு எழுதலாம். ஓகேவா? அடுத்து Vikas and Vaibhavi carried out a consulting assignment for AA parametricals and raised a bill for rupees 10 lakhs as consulting fees. Bill number B15/4/1 raised. Avan parametricals have immediately settled to 2,50,000 by way of check and the balance will be paid after 30 days. The check received is deposited into bank. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சினாரியோ இருக்குது. என்னென்னா, பிஃபோர் திஸ் என்ட்ரி, நம்ம இந்த டிரான்சாக்ஷனுக்கான என்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் சேல் ஆஃப் குட்ஸ் பண்ணியிருக்கேன். சேல் ஆஃப் குட்ஸ் பை செக் rupees 5,000. ஓகேவா? இப்போ நான் இதுக்கு என்ட்ரி என்ன எழுதுவேன்னா, செக்குன்னா நீங்கள் உடனே பேங்க்குன்னு எழுதிக்குவீங்க. கரெக்டாக? இதுதான் இயல்பாக நீ பண்ணுறது. பட் நீ அதை வந்து செக்கை வந்து பேங்காக ட்ரீட் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு என்ட்ரி என்னென்னா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல். ஒய் மேம், நான் ஏன் வந்து இதை வந்து செக்கு தானே, அப்படின்னா ஐ ஹாவ் டு டேக் இட் அஸ் பேங்க். நீங்கள் கேட்குற அந்த ஒய் எனக்கு புரியுது. ஒய், இப்போ நீயும் நானும் இருக்கோம். இப்போ நானும் நீயும் தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் உனக்கு குட் சேல் பண்ணியிருக்கேன், நீ என்கிட்ட வாங்குற. ஓகேவா? பெஸ்ட்டு சினாரியோ, நானும் நீயும் இருக்கோம். நீ என்கிட்ட குட்ஸ் வாங்குற, நீ எனக்கு செக்கு கொடுத்துருக்க. இப்போ நான் உடனே வந்து என்னோடய கடையிலேருந்து இறங்கி செக்கை போய் என்னோட டெபாசிட் பண்ணலை. ஸோ என்னோடய கேஷ் பாக்ஸில் தான் இருக்குது.
ஐ ஹாவன்ட் டெபாசிட் மை செக் இமீடியட்லி. நான் இன்னும் செக்கை டெபாசிட் பண்ணலை. ஸோ என்னோட கேஷ் பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ ஐ ட்ரீட்டட் இட் அஸ் கேஷ். இதே இது கமா போட்டு நான் இந்த டிரான்சாக்ஷன் இன்னும் பெருசாக்குறேன். immediately deposited cash in bank, sorry, check in bank, sorry, immediately deposited check in bank. அப்பனா இப்போ இந்த கேஷுக்கு பதிலாக நான் என்ன எழுதுவேன்? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். புரிஞ்சிச்சா? எனி டவுட்? ஓகே. இந்த என்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து அவங்க கன்சல்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இமீடியட்லி 2,50,000 செக்கில் பே பண்ணியிருக்காங்க. பேலன்ஸை வந்து 30 டேஸில் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏஏ பேராமெடிக்கல்ஸ்க்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பேங்க்லேருந்து உனக்கு வந்துருச்சு. ஸோ செக்கையுமே என்ன பண்ணிட்டேன்? இந்த செக் ரிசீவ்டு இஸ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஸோ அதனால் பேங்க்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த லைன் கொடுக்கலன்னா யூ ஹேவ் டு ரைட் இட் அஸ் கேஷ். பிபி நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் ஏஏ பேராமெடிக்கல்ஸ் டு கன்சல்டிங் ஃபீஸ். புரிஞ்சிச்சா? சரி, மூடு த நெக்ஸ்ட் ஒன். போகலாமா? ஓகே. salary of one receptionist rupees 5,000 per month. ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு நீ 5,000 per month கொடுக்குற. ஒன் ஆஃபீஸருக்கு 10,000. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? salary for the current month is payable to them. இந்த பேயபிள் அப்படின்னா டியூன்னு அர்த்தம். நான் பே பண்ணணும், ஆனால் நான் இன்னும் பே பண்ணலை. ஸோ அப்போனா ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு 5,000 ரூபா, இன்னொரு ஆஃபீஸருக்கு 10,000. ஸோ salary payable is 15,000. கரெக்டாக? சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு சேலரி பேயபிள். புரிஞ்சிச்சா? சேலரி பேயபிளுங்கிறது ஏன் நான் வந்து கிரெடிட்டில் சொல்கிறேன் அப்படின்னா, சேலரிங்கிறது எக்ஸ்பென்ஸு. ஏன்னா நான் வந்து என்னோடய எம்ப்ளாய்க்கு கொடுக்குறேன். சேலரி பேயபிளுங்கிறது என்னோடய லயாபிலிட்டி. ஐ ஹாவ் டு பே பட் ஐ ஹாவன்ட் பே. நான் பே பண்ணணும், ஆனால் நான் இன்னும் பே பண்ணலை. ஸோ அது என்னோடய லயாபிலிட்டி. அந்த லயாபிலிட்டியை நான் எங்கே தான் காட்டணும்? கிரெடிட்டில் காட்டணும். புரிஞ்சிச்சா? சரி, மூடு நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தனால we can move to the next concept. போலாமா? ட்ரை பண்ணுங்க illustration 12. illustration 12 ட்ரை பண்ணலாமா? He started business with capital of plant, bank, stock. போன சம்பளம் என்ன பண்ணாங்க? கேஷ் மட்டும் கொண்டு வந்தாங்க. 2.5 2.5 கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்து அசட்டாக கொண்டு வர்றாங்க, ஸ்டாக்காக கொண்டு வர்றாங்க, பேங்காக கொண்டு வர்றாங்க. அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? உள்ளே வரதை டெபிட் பண்ணுவ. யார் உள்ளே கொடுக்குறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவ? கிரெடிட் த கிவர். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டு அவரோட கேபிட்டலை கிரெடிட் பண்ணிடணும். மிஸ்டர் ராய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போடணும். அடுத்த பாயிண்ட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். பாட் ஃபர்னிச்சர் ஃபார் ரீசேல். அப்படின்னா நீ என்ன பண்ணுறன்னா ஃபர்னிச்சர் ட்ரேடிங் கம்பெனி பண்ணுறன்னு அர்த்தம். ஃபர்னிச்சரை வாங்குற, விற்கிற, ரீசேல் பண்ண போகிற அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரீட் இட் அஸ் சேல். சேல் கிடையாது, சாரி, குட்ஸு. சாரிடா, குட்ஸாக ட்ரீட் பண்ணிக்கணும் அந்த ஃபர்னிச்சரை. அசட்டாக ட்ரீட் பண்ணக்கூடாது. இதே இது இப்போ பாட் ஃபர்னிச்சர் ஃபார் ஆஃபீஸ் டெக்கரேஷன் அப்படின்னா அந்த ஃபர்னிச்சருங்கிறது வந்து அசட்டு. புரிஞ்சிச்சா? எதை நீ குட்ஸாக ட்ரீட் பண்ணும், எதை வந்து அசட்டாக ட்ரீட் பண்ணுங்கிறது அடுத்த பாயிண்ட்டு. இப்போ நான் வந்து ஸ்டீல் கம்பெனி வச்சுருக்கேன். இல்லை வெயிட் ஐ எம் ஹேவிங் இன்னும் இந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சுக்கலாம். சரி, ஃபர்னிச்சர் ஷாப்பே வச்சுக்கலாமே. ஃபர்னிச்சர் இருக்குது, டேபிள், சேர், இது எல்லாமே வந்து நான் வாங்கி விற்கிறேன். அப்படின்னா இது என்னோடய குட்ஸ் தானே.
இப்போ நான் ஸ்டீல் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா ஸ்டீல்ஸுங்கிறது என்னோடய ரா மெட்டீரியல் தானே, அப்படின்னா என்ன அதோட குட்ஸாக தானே இருக்கும். ஸோ வாட் த பிஸ்னஸ் ஐ எம் டூயிங் தட் இஸ் குட்ஸ் ஃபார் மீ. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து அசட்டாக இருக்கலாம். இப்போ நான் ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்கேன்னா நான் வச்சுருக்க ஃபர்னிச்சர் எல்லாமே எனக்கு அசட்டா கிடையாது, நான் அதை வாங்கி விற்கிறேன். ஸோ இட் இஸ் குட்ஸ். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? எதை குட்ஸாக ட்ரீட் பண்ணணும், எதை அசட்டாக ட்ரீட் பண்ணணுன்னு. குட்ஸை நீ ட்ரீட் பண்ணினா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷு, அசட்டாக ட்ரீட் பண்ணினா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷு. புரிஞ்சிச்சா? ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்களா, பர்ச்சேஸ் டு பேங்க், ஃபர்னிச்சர் டு பேங்க். சம்டைம்ஸ் அது பேங்க் அவங்க எதுவுமே கொடுக்கலடா, நீ கேஷுன்னு போட்டுக்கலாம் பேங்க்குன்னு போட்டுக்கலாம். கேஷ் ஆர் பேங்க் எனிதிங். உன் ஆப்ஷனில் கேஷ்னு கொடுத்துருந்தா கேஷை டிக் பண்ணு, பேங்க்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேங்க்கை கிளிக் பண்ணு. எதுவுமே கொடுக்கல கேஷ் ஆர் பேங்க் அப்படின்னா நன் ஆஃப் தீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர். ஓகேவா? இப்போ பேட் அவுட் ரெண்ட் ஃபார் பர்சனல் அவுட் ஆஃப் பர்சனல் கேஷ் அப்படின்னா பேட் ரெண்ட் பண்ணியிருக்கேன், ரெண்ட் அக்கௌண்ட்டோ கேபிட்டல் அக்கௌண்ட். பர்சனல் கேஷ்னு கொடுத்துருக்கனால கேபிட்டல்னு போடுற. இதே இது ரெண்ட் பெய்டு பை கேஷ் அப்படின்னா ரெண்ட் டு கேஷ். புரிஞ்சிச்சா? டிஃபரன்சியேஷன் ஆஃப் என்ட்ரிஸ் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து சோல்டு ஃபர்னிச்சர் அவுட் ஆஃப் தோஸ் ஃபார் ரீசேல் அப்படின்னா குட்ஸ் சேல் பண்ணியிருக்க கேஷ் ஆர் பேங்க் டு சேல்ஸ். அடுத்து சேலரி டு மிஸ்டர் எக்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீ கேஷ்லேயோ பேங்க்லேயோ பே பண்ணியிருப்ப. ஸோ சேலரி டு கேஷ் ஆர் பேங்க். பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் முகர்ஜி ஃபார் கேஷ், நமக்கு இந்த பேர் தேவையில்லை. ஸோ பர்ச்சேஸ் டு கேஷ் 3000. அடுத்து சோல்டு குட்ஸ் டு மிஸ்டர் ஜென் ஆன் கிரெடிட் ஃபார் 8000 அப்படின்னா என்ன, கிரெடிட்டுக்கு நீ சேல் பண்ணியிருக்க அப்படின்னா அவங்களோட டெட்டார். ஸோ மிஸ்டர் ஜென் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 8000. ஜென் என்ன பண்ணுறாரு, குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாரு. இப்போ நீ என்ன பண்ணியிருப்ப, சேல்ஸுக்கு என்ன என்ட்ரி போட்ட, ஜென் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ இதே இது உனக்கு குட்ஸ் உள்ளே வருது. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜென் அக்கௌண்ட். ஏன்னா ஜென் ஏற்கனவே உனக்கு 8000 ரூபா கொடுக்கணும்னு நீ டெபிட்டில் போட்டிருக்க, இப்போ 1000 ரூபாய் அதுலேருந்து கழிச்சுக்கிற. இப்போ டெபிட்டையும் கிரெடிட்டையும் கழிக்கணும்னா நீ என்ன பண்ணக்கூடாது, இங்கே போய் -1000 ஸோ 7000 அடிச்சுலாம் எழுத முடியாது. ஸோ டேரெக்டாக நீ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு கிரெடிட் என்ட்ரி கரஸ்பாண்டிங் கிரெடிட் என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு அது தெரிஞ்சிடும். அங்கே 8000 அவங்க கொடுக்க வேண்டியது ஏற்கனவே குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 கம்மி பண்ணி அவங்க 7000 தான் இன்னும் பே பண்ணணும். புரிஞ்சிச்சா? 7000 பே பண்ணுமா, அடுத்த என்ட்ரி பாரு. ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் மிஸ்டர் ஜென் ஆஃப் ₹6500 இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அப்போனா 7000 இன்னும் ஜென்னிட்டேருந்து வர வேண்டியிருக்கு. அவங்க 6500 கேஷில் கொடுத்துட்டாங்க. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் ₹6500, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் ₹500 to Zen ₹7000. இந்த ஃபுல் செட்டில்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் எய்தர் டிஸ்கவுண்ட் அலோவ்ட் ஆர் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இப்போ நான் சேல் பண்ணி டிஸ்கவுண்ட் நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னா ஐ ஆம் அலோவிங் த டிஸ்கவுண்ட் டு மை கஸ்டமர்ஸ். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறேன்னா ஐ ஆம் ரிசீவிங் டிஸ்கவுண்ட் ஃப்ரம் மை சப்ளையர்ஸ். புரிஞ்சிருச்சா? சரி முடிஞ்ச நெக்ஸ்ட் ஒன். அடுத்து அதே மாதிரி பர்ச்சேஸுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு என்ட்ரி வருது. குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் மிஸ்டர் போஸ் ஆன் கிரெடிட் அப்படின்னா என்ன பண்ணுவேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு மிஸ்டர் போஸ். இதே இடத்து என்ன பண்ணிட்டாங்க, 5000 பே பண்ணணும், இதில் 500 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ்டர் போஸ் அக்கௌண்ட் டெட்டார் ஏற்கனவே அவங்களை கிரெடிட் பண்ணியிருந்தேன், இப்போ அவங்க 500 ரூபா பே பண்ண தேவையில்லை. ஸோ மிஸ்டர் போஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 500. அப்படின்னா இப்போ நீ எவ்வளோ பே பண்ணணும், 4500 பே பண்ணணும். பட் யூ ஹாவ் பேட் ஒன்லி 4000. அப்படின்னா என்ட்ரி என்ன, மிஸ்டர் போஸ் 4000 to ஒரே நிமிஷம்
Just a minute. Mr. Bose 4,500 நமக்கு கொடுக்கணும். We have to pay 4,500 to Mr. Bose. Cashல 4,000 pay பண்ணிருக்க. You have received a discount. Creditல வந்துனா discount received, debitல வந்தா discount allowed. இப்போ full concept of journal புரிஞ்சுச்சா? எல்லா கான்செப்ட்டுமே ஃபர்ஸ்ட் ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன்லேயே வந்துருச்சு. ஃபுல் செட்டில்மெண்ட், இப்போ வந்து கேஷாக இருந்தால் எப்படி ட்ரீட் பண்ணும், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், எல்லா என்ட்ரியுமே வந்துருச்சு. சரி, முடிஞ்ச நெக்ஸ்ட் லெட்ஜர். அடுத்து உனக்கு சும்மா சில பேசிக் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷால் யூ மூவ் டு த ரூல்ஸ் ஃபார் ஜர்னலைசிங். இப்போ தான் கோல்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. வி ஹவ் ஆல்ரெடி சீன் த கோல்டன் ரூல்ஸ். While journalizing a transaction, knowledge of rules to decide debit account and credit account is essential. Debit என்ன credit என்னங்கிறது உனக்கு முதல்ல புரியணும். The rules are prescribed as per golden rules depending on the nature of accounts. So personal, real or nominal or as per the accounting equation. Accounting equation என்ன? Revise பண்ணு. Asset is equal to capital plus liability. Rules as per golden rule of double entry bookkeeping. இப்போ nominal account அப்படின்னா expenses and losses, debit all expenses and losses, credit all incomes and gains. Real account, debit what comes in, credit what goes out. Personal account, debit the receiver, credit the giver. அடுத்து accounting equation படி நம்ம இப்படி படிக்கணுமா? இல்லை. செகண்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? இதை நம்ம படிக்கக்கூடாது. we have to understand according to the transaction given in the question. ஸோ நம்ம இதை வந்து மனப்பாடம் பண்ணலை. we have studied with the knowledge of கான்செப்டை நீ படிச்சிருக்க. ஸோ உன்னால் அது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு ஒரு டிரான்சாக்ஷனை பார்த்தா சொல்ல தெரியும். I am very confident that you will say. Shall we move to the next one? இப்போ நீ ஜேர்னல்ங்கிறது இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் ஆர் இப்போ நான் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு தாஸ் அண்ட் கோ. இது எல்லாமே வந்து நான் நார்மலாக ஜேர்னல் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் ஜேர்னல் என்ட்ரி பண்ணாமல் ஐ எம் கோயிங் டு ரெக்கார்ட் புக்ஸ், சப்சிடரி புக்ஸாக மெயின்டைன் பண்ண போகிறேன். பர்ச்சேஸுக்கு தனியாக ஒரு புக்கு பர்ச்சேஸ் புக், சேல்ஸுக்கு தனியாக சேல்ஸ் புக். இந்த பர்ச்சேஸில் நான் என்ன மட்டும் தான் பண்ணுவேன்? ஒன்லி கிரெடிட் என்ட்ரிஸ் மட்டும்தான் பண்ணுவேன். இப்போ நான் கிரெடிட்டில் இந்த என்ட்ரி நான் வந்து இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு தாஸ் அக்கௌண்ட் நான் பண்ணியிருக்கேன்னா அந்த என்ட்ரியை மட்டும்தான் பர்ச்சேஸ் புக்கில் போடுவேன். கிரெடிட் என்ட்ரியை மட்டும்தான் நான் சேல்ஸ் புக்கில் போடுவேன். இப்போ நான் கேஷ் என்ட்ரி பண்ணியிருந்தா கேஷ் புக்கில் போடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் புக்ஸாக மெயின்டைன் பண்ணால் இதுக்கு பேர் வந்து subsidiary books. So journal or subsidiary books, whichever the concern decide to maintain, they can maintain according to the decision made by the concern. Concern அப்படின்னா கம்பெனி. புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து பர்ச்சேஸ் புக்னா எப்படி போடணும், சேல்ஸ் புக் எப்படி போடணும், எந்தெந்த என்ட்ரிலாம் எடுக்கணும், it comes in the upcoming chapters. ஓகேவா? சரி, மூடு the next one. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பெஷல் ஜேர்னல், ஜென்ரல் ஜேர்னலை நீ எழுதுறது. ஸ்பெஷல் ஜேர்னல் அப்படின்னா இப்படி புக்ஸ் மெயின்டைன் பண்ணி பண்ணுறது. அதை வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். இப்போ என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் புக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் புக் சொல்லலாம், பர்ச்சேஸ் டே புக் சொல்லலாம், இல்லை பர்ச்சேஸ் ஜேர்னல் சொல்லலாம். ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார்மேட் பாரு. டேட், பர்டிகுலர்ஸ், இன்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னா நீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. எல்எஃப் லெட்ஜர் ஃபோலியோ. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த புக்ஸை மெயின்டைன் பண்ணி நீ என்ன பண்ண போகிற? லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிற. ஸோ லெட்ஜர் ஃபோலியோ, பேஜ் நம்பர், அமௌண்ட்டு. இப்போ இந்த பர்ச்சேஸ் புக்கை பொறுத்தவரை ஹெட்டிங் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு subsidiary books, அதில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் புக். ஃபஸ்ட் பாயிண்ட்
It records only credit entries. அடுத்து it records only credit goods purchase. Not the credit asset purchase. It records only credit goods purchase, not the credit asset purchase. புரிஞ்சுச்சா? ஸோ இதுதான் பேசிக்காக வந்து பர்ச்சேஸ் புக்கோடது. இதோட ஃபார்மேட் டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர் ஆர் வவுச்சர் நம்பர், LF, rupees. Shall we move to the sum? இப்போ நீ வந்து 20 டேபிள்ஸ் வாங்கியிருக்க, ₹500 per table from applicants on credit. ட்ரேட் டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்துருக்காங்க as per. இப்போ இதில் நீ பார்த்தனா உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நீ டேபிள் வாங்கியிருக்க, டசன் ஆஃப் சேர்ஸ் வாங்கியிருக்க, அப்போனா உன்னோட கன்சர்னே எதை டீல்ஸ் பண்ணுறது, ஃபர்னிச்சரை டீல் பண்ணுறது. ஸோ அப்போனா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு ட்ரீட் இட் அஸ் குட்ஸ். யூ ஹாவ் டு ட்ரீட் இட் அஸ் குட்ஸ். அப்படின்னா நம்ம கிரெடிட் என்ட்ரி ஆஃப் குட்ஸ் கேன் பி என்டர்ட் இன் பர்ச்சேஸ் புக். கரெக்டா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணிக்கலாமா? ஓகே. அடுத்து பர்ச்சேஸ் 3 டசன் சேர்ஸ். அப்படின்னா ஒரு டசனில் 12 நம்பர்ஸ். அப்படின்னா 3 × 12 36. மெட்ரோ சேர்ஸ்லேருந்து வாங்கியிருக்க. கேஷ் உனக்கு வந்து கேஷோ பேங்க்கோ இந்த எதுவுமே இண்டிகேட் பண்ணாமல் மெட்ரோ சேர்ஸ்ன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி கிரெடிட் பர்ச்சேஸ். அடுத்து செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் பாட் ஃப்ரம் கோல்டன் ஃபர்னிச்சர். இது அசட். சாரி வெயிட். அடுத்து வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் கிரெடிட் யூ கேன் டேக். 7 புக் ரேக்ஸ் ஃப்ரம் மயூர் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். எடுக்கக்கூடாது. நோ, கேஷ் என்ட்ரிஸ் ஆர் நாட் அலவுட் டு என்டர்ட் இன் பர்ச்சேஸ் புக், பட் இட் ஹாவ் டு என்டர்ட் இன் கேஷ் புக். புரிஞ்சிச்சா? அடுத்து பர்ச்சேஸ் மிஷினரி. ஸோ இது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் அசட், கிரெடிட்லேயே இருந்தாலும் எடுக்கக்கூடாது. Shall we move to the sales book? இப்போ நீ பர்ச்சேஸ் புக்கு எழுதியிருக்கியா, அதே மாதிரி சேல்ஸ் புக்கு எழுதிக்கோ. சேல்ஸ் புக் ஃபர்ஸ்ட். It records only credit entries. அதே மாதிரி அடுத்து இட் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி கிரெடிட் குட்ஸ் சேல்ஸ். அசட் சேல்ஸ் பண்ணி தான் எடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் டேட், பர்டிகுலர்ஸ், வவுச்சர் நம்பர், LF, rupees. ஸோ இதுக்கு வேறு என்ன நேம்ஸ்லாம் இருக்குது? சேல்ஸ் புக், சேல்ஸ் டே புக், சேல்ஸ் ஜேர்னல். இப்போ இதுலேயும் பாரு, illustration 14. டிப் டாப் கிளாத்திங் 50 சூட்ஸ் கிரெடிட்டில் வாங்கியிருக்க, 2 months எடுத்துக்கலாம். அடுத்து நியூ இந்தியா உல்லன், அதுலேருந்து 1000 சுட்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க, கேஷ்லேயோ இதுலேயுமே கொடுக்கல. ஸோ இண்டிகேட் பண்ணாதனால இட் இஸ் கிரெடிட் சேல்ஸ். அடுத்து ரிசீவ்ட் அன் ஆர்டர் ஃப்ரம் மாடர்ன் க்ளோத்திங் அப்படின்னு உனக்கு ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கு, எடுத்துக்கலாம். அடுத்து சோல்டு சாரீஸ் டூ, இது வந்து ஃபார் கேஷ், அதனால் கடைசி ஒன்று எடுக்கக்கூடாது. ஆர்டரும் எடுக்கக்கூடாது. ஸோ 13th ஜூலை எடுக்கக்கூடாது. நீ ஆர்டர் தானே ரிசீவ் பண்ணியிருக்க, இன்னும் சேல்ஸ் பண்ணல. யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்க, கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்க, கிரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்க நமக்கு தெரியாது. ஸோ 13th ஜூலை எடுக்கக்கூடாது அண்ட் 21st ஜூலை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஜேர்னல். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பர்ச்சேஸ் புக்கில் என்ன பார்த்தோம், கிரெடிட் என்ட்ரிஸ் மட்டும் தான் எடுக்கணும், கிரெடிட் குட்ஸ் பர்ச்சேஸ் மட்டும்தான் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே எப்படி கிரெடிட்டில் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறத ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி போடணுமே தவிர அதை தாண்டி வேறு எந்த என்ட்ரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்னுக்கும் அதே தான். இப்போ நீ கிரெடிட்டில் சேல் பண்ணியிருக்கிற குட்ஸை நீ சேல்ஸ் புக்கில் எழுதியிருப்ப, அந்த புக்ஸில் எழுதியிருக்கிற குட்ஸை நீ எதுவும் ரிட்டர்ன் பண்ணினா யூ ஹாவ் டு ரைட் இன் சேல்ஸ் ரிட்டர்ன் டே புக். புரிஞ்சிச்சா?
அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் ஆர் பில்ஸ் பேயபிள் புக். நீ வந்து பில்ஸ் எதுவும் ரிசீவபிள் இருந்துச்சுன்னா அதை எழுதணும், பில்ஸ் பேயபிள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை எழுதிக்கணும். ஃபார்மெட்லாம் அதே தான். அடுத்து ஜென்ரல் ஜேர்னல் ஆர் ஜேர்னல் ப்ராப்பர் பார்க்கலாமா? ஜென்ரல் ஜேர்னல் ஆர் ஜேர்னல் ப்ராப்பர். இப்போ நம்ம மேலே வந்து என்ன சொன்னோம், ஜென்ரலாக ஜேர்னல் எழுதுகிறோம் அப்படின்னா மேலே நம்ம வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார், டு கேஷ் அக்கௌண்ட் ஆர் டு தாஸ் அண்ட் கோ இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து சப்சிடரி புக்ஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்து பர்ச்சேஸ்க்கு பார்த்தோம், சேல்ஸுக்கு பார்த்தோம், சேல்ஸ் ரிட்டர்னுக்கு கூட பார்த்தோம். இது எல்லாமே கிரெடிட் என்ட்ரிஸ்க்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள். ஸோ இது எல்லாமே கிரெடிட்டில் இப்போ நம்ம இருக்குன்னா நம்ம இந்த 6 எழுதிக்கிறோம். இப்போ கேஷில் இருந்தால் கேஷ் புக் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போனா அதர் தேன் திஸ் நான் ஃபிக்ஸட் அசட்டை சேல் பண்ணாலோ ஃபிக்ஸட் அசட்டை பர்ச்சேஸ் பண்ணாலோ நான் எங்கே போய் எழுதுறது? அதுக்கு தான் ஜேர்னல் ப்ராப்பர். புரிஞ்சிச்சா? அதர் தேன் மேலே 6 கேடர் 7 புக்ஸில் வராத என்ட்ரிஸ்லாம் வந்து வர்றதான் இந்த ஜேர்னல் ப்ராப்பர். ஸோ அஸ் மென்ஷன்ட் earlier, general journal is a book of original entry. அப்படின்னா book of original entry is journal, in which those transactions for which no special journal is mentioned or recorded. See, maintained or recorded, sorry. Accordingly, it records credit purchase, credit sales, purchase return, sales return, etc. for which specific subsidiary books are maintained. In addition, it records certain specified transaction as they are discussed below. இந்த சேல்ஸு பர்ச்சேஸு இதெல்லாம் தாண்டி வேறு என்னென்னலாம் என்ட்ரி வருது? ஓப்பனிங் என்ட்ரிஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் அண்ட் க்ளோசிங் என்ட்ரிஸ். ஓப்பனிங் என்ட்ரி அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன்லேயே பார்த்தோம். விகாஸ் வைபவி, சாரி ஸ்பெல்லிங், ஜஸ்ட் அ மினிட். 2 பேர் இருந்தாங்க. இவங்க வந்து 5 lakhs கொண்டு வந்தாங்க. இவங்க 2,50,000. ஸோ பிஸ்னஸோட டே 1 ஏப்ரல் 1 ஓப்பனிங் பேலன்ஸ் இது தான். ஸோ ஓப்பனிங் என்ட்ரி. இப்போ என் கேஷாக இவங்க வந்து ஓப்பனிங் என்ட்ரி இது என்ன கொண்டு வந்திருக்காங்க? கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு அப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதே இது க்ளோசிங்கில் எனக்கு வந்து இப்போ ஏப்ரல் 2021 நான் கன்சர்ன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 31st March 2022 எனக்கு என்ட்ரி ஒரு இது போட்டிருப்போம், கடைசி க்ளோசிங் என்ட்ரின்னு. அந்த வருஷம் ஃபுல்லாக இருந்த ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, அசட்டாக என்கிட்ட எவ்வளோ நிற்கிது, கேஷாக எவ்வளோ இருக்குது, கேஷ் இன் ஹேண்ட் இதெல்லாமே பார்த்து ஒரு என்ட்ரி போட்டிருப்போம். அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓப்பனிங்கில் கொண்டு வந்தேன்னா இட்ஸ் ஓப்பனிங் என்ட்ரி இன் ஏப்ரல் 2022. புரிஞ்சிச்சா? இப்போ அதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அ பிஸ்னஸ் மேன் ஓப்பன் அ நியூ செட் ஆஃப் புக்ஸ் ஆன் 1st April. இங்கே வந்து கேலண்டர் இயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேலண்டர் இயர் அப்படின்னா Jan to December. ஃபினான்ஷியல் இயர் ஆர் அக்கௌண்டிங் இயர்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஏப்ரல் டு மார்ச் ஆர் அக்கௌண்டிங் இயர். இது என்னது? ஏப்ரல் டு மார்ச். இப் சப்போஸ் இந்த அக்கௌண்டிங் இயரில் இன்னொரு அக்கௌண்டிங் இயர் இருக்குது, ஜூலை டு ஜூன். ஸோ மேக்ஸிமம் ஜூலை டு ஜூன் எடுக்க மாட்டோம். Jan to December கேலண்டர் இயர், ஏப்ரல் டு மார்ச் ஃபினான்ஷியல் இயர். நியூ செட் ஆஃப் புக்ஸ் 1st January எப்படி இருக்குது? வித் கேஷ் இன் ஹேண்ட் ₹100, அசட்டு கேஷ் அசட்டு, டெட்டார்ஸ் 2000 அசட்டு, ஸ்டாக் இன் ட்ரேட் 250 அசட்டு, மிஷினரி 700 அசட்டு, ஃபர்னிச்சர் 150 அசட்டு, பேங்க் லோன் லயபிலிட்டி கிரெடிட்டு, கேபிட்டல் லயபிலிட்டி. கேபிட்டலாக அவங்களுக்கு நம்ம ஓனர்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய ஒரு 1750 இருக்குது, சாரி 1070. இது எல்லாமே வந்து கிரெடிட் எது டெபிட் எதுன்னு பார்த்துட்டு க்ளோசிங் எடுத்துகிட்டு வரணும். புரிஞ்சிச்சா? Shall we move to the next one? இதை தான் அடுத்து ஓப்பனிங் என்ட்ரி பாஸ் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதுனா கண்டுபிடிக்கணும். இது லயபிலிட்டி அப்படின்னா கிரெடிட்டு, இதுவும் லயபிலிட்டி கிரெடிட்டு. பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட் டெபிட், கேஷ் இன் ஹேண்ட் அசட் டெபிட், கேஷ் அட் சிசி பேங்க் அசட் டெபிட், ட்ரேட் டெட்டார்ஸ் அசட் டெபிட், க்ளோசிங் ஸ்டாக் அசட் டெபிட், ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ். ஸோ லயபிலிட்டி கிரெடிட், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் லயபிலிட்டி கிரெடிட்,
ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அசட் டெபிட். ஸோ டெபிட் என்ட்ரிஸ்லாம் டெபிட்டில் போட்டுட்டு லயபிலிட்டிஸ் என்ட்ரிஸ் போட்டுட்டு இங்கே நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் இட்ஸ் டெபிட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஒன் மினிட் டெபிட் இஸ் ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் டு இட்ஸ் கிரெடிட்னு பார்த்துருக்கோமா. இப்போ டெபிட்டையும் கிரெடிட்டையும் ஆட் பண்ணால் உனக்கு ஒரு டிஃபரன்ஸ் வரும், அதுதான் கேபிட்டல். இங்கே டிஃபரன்ஸே வரல அப்படின்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது, டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டேலிட். புரிஞ்சிச்சா? அடுத்து அதே மாதிரி க்ளோசிங் என்ட்ரி. இப்போ எப்படி நீ ஓப்பனிங் 1ஆம் தேதி போடுறியோ அதே மாதிரி 31 டிசம்பர் ஒரு க்ளோசிங் என்ட்ரி போடுவேன். அதுலேயும் அசட் எது கிரெடிட், லயபிலிட்டி எது அசட் தான் டெபிட், லயபிலிட்டிஸ்னால் கிரெடிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். புரிஞ்சிச்சா? இப்போ க்ளோசிங்கில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, அஸ் ஆன் த டேட் வந்து 31 டிசம்பர் இப்போ கேலண்டர் இயரில் தான் உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு வந்து அஸ் ஆன் த டேட் வந்து ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்னென்ன ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட். அப்போ ப்ரிப்பேர் பண்ணதில் க்ளோசிங் வரும். அப்போ இப்போ என்னெல்லாம் வரும், கிராஸ் ப்ராஃபிட்டாக கிராஸ் லாஸாக அதுக்கு ஒரு என்ட்ரி, நெட் ப்ராஃபிட்டாக நெட் லாஸாக அதுக்கு ஒரு என்ட்ரி, இந்த இதெல்லாம் என்ட்ரி போடுவோமா. இதெல்லாம் தான் இங்கே வந்து உனக்கு வந்து க்ளோசிங் என்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் என்ட்ரிக்கு எக்ஸாம்பிள் பாரு. On 31st December 2021, the balances in expenses account are salary 500, rent 200, stationery 50, legal charges 100 and the income accounts are commission received. இப்போ just a minute. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ்லாம் என்னென்ன, இப்போ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் ஃபஸ்ட் இந்த பக்கம் டெபிட் இந்த பக்கம் கிரெடிட்டு. salary 500, rent 200, அடுத்து stationery 50 rupees, legal charges 100 and income accounts are commission received ஒரு 50 ரூபா. ஸோ இதுக்கு இந்த பக்கம் என்ன வருது, 850, 850. இந்த பக்கம் ஒரு கமிஷன் மட்டும் ஒரு ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ 850. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து முதல் இதை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. புரிஞ்சிச்சா? Shall we move to the next one? இங்கே உனக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ப்ராஃபிட்டோடையே அந்த 800 + 850 கொடுத்துருக்காங்க. 800ங்கிறது ப்ராஃபிட், இன்னொரு 50ங்கிறது வந்து சாரி இது லாஸ் 800ங்கிறது லாஸு, 50ங்கிறது கமிஷன் ரிசீவ்டு. அதுலேருந்து மைனஸ் பண்ணி டேரெக்டாக போட்டுருக்காங்க. புரிஞ்சிச்சா? Shall we move to the next one? இது வந்து மொதல் ட்ரேடிங் என்னென்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் க்ளோசிங் என்ட்ரி போட்டுடலாம். 16th illustration. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இப்போ வந்து கேபிட்டல்லேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், கேபிட்டல்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா கேபிட்டல் டு ட்ராயிங், இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர், அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. drawings ₹500 is transferred from drawing account to the capital account to find out the net capital. அப்படின்னா கேபிட்டல்லேருந்து ட்ராயிங்ஸ்க்கு வெளியே போயிடுச்சு. ஸோ டெபிட் வாட் கோஸ் அவுட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கிரெடிட் பண்ணுறோம் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை. எது உள்ளே வந்திருக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் டாட்டும் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இது வந்து ஓப்பனிங் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. யூ கேன் புட் illustration 7 easy 17. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். இது எல்லாமே வந்து பின்னாடி நமக்கு என்ட்ரிஸ் தான் வரும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். salary account debtor to salary payable being salary payable for 1 month. ஸோ இது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். இப்போ இதே இது வேஜஸாக இருந்தால் வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு wages payable being wages payable for 1 month or 2 months, எத்தனை மந்த்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கோ அதை போட்டுக்கிறாங்க. அடுத்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரிஸ். we are going to study as a chapter rectification of errors. so it is coming in the upcoming chapters. ஓகேவா? அப்கமிங் கிளாஸில் கண்டிப்பாக அதுவும் வரும். the module 1.6 rectification of errors.
அட்ஜஸ்டிங் என்ட்ரியுமே வந்து 1.6 தான் வருது. ஸோ வி ஆர் கோயிங் டு சி இன் டெப்த்து தான், எல்லாமே பேசிக்காக இன் டெப்த் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து லெட்ஜர். ஜேர்னல் போட்டிருந்ததை இப்போ லெட்ஜராக போடணும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு என்ட்ரி வச்சுக்கோ. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து டு கேஷ் அக்கௌண்ட், இதுதான் இப்போ லெட்ஜரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், அது டெபிட்டில் இருக்குது கரெக்டாக. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன், டு கேஷ் அக்கௌண்ட். வெயிட் சாரி ஜஸ்ட் அ மினிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு போடுவேன். அப்புறம் கேஷ் என்ட்ரி ஓப்பன் பண்ணுவேன் கரெக்டாக. இது பை பர்ச்சேஸ்னு போடுவோம், இங்கே டூ கேஷ். ஸோ இந்த ரெண்டு பக்கமே 1000 வந்துருச்சா, சரி 1000. ஸோ டெபிட்லேயே என்ட்ரி வந்துச்சு, கிரெடிட்லேயே என்ட்ரி வந்துச்சு. இதுதான் இப்படி தான் லெஜர் போடணும். ஸோ இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக லெஜர் போடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் see the பேசிக் கான்செப்ட் ஆஃப் லெஜர் அண்ட் அதோட அது எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு, அதோட மீனிங் என்ன, இது எல்லாமே உங்கள் புக்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, டன்னா? After recording each transaction in the books of original entry, that is journal, the next thing is to classify them according to the accounts affected. எந்தெந்த அக்கௌண்ட்டில் நீ க்ரியேட் பண்ணியிருக்கியோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம லெஜரும் போடுற மாதிரி இருக்கும். ஆல் சிமிலர் டிரான்சாக்ஷன் மஸ்ட் பட் டுகெதர். இப்போ வந்து பர்ச்சேஸ் நிறையா இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் ஃபுல்லாக ஒரு அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஃபார் instance, example, all transactions related to the credit purchase must put in the one place. Similarly, all transactions with the customers or supplier must be assembled at one place. அப்போனா தான் எந்த அமௌண்ட் வரணும், எந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். The book in which this classification is done is called ledger. The book with ledger is the book's condensed and classified record of all pecuniary transaction of business posted from the books of entry, that is journal, the final destination of all accounts, and hence it is called book of final entries. Book of original entry journal, book of final entry ledger. So பக்கத்துல நோட் பண்ணிக்கோ, நோட்ல book of original entry journal, book of final entries journal. Shall we move to the next one? லெஜரோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்டேஜஸ், ப்ராசஸ், பேலன்சிங். ஓகே, அடுத்து லெஜர் என்னென்ன லெஜர்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே டன், சூப்பர். இப்போ ஃபார்மேட் என்ன? லெஜர் அப்படின்னாலே 2 sides வரும். ஃபஸ்ட் இது டெபிட் சைட், இது கிரெடிட் சைட். இங்கிட்ட டேட் தனியாக, பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். இங்கே டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். நடுவில் என்ன வரும்? ஜேஎஃப், ஜேர்னல் ஃபோலியோ, ஜேஎஃப். இங்கே அதே மாதிரி ஜேஎஃப், ஜேர்னல் ஃபோலியோ, ஜேர்னல் பேஜ் நம்பர். ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஒரு காலமாகவும் போட்டுக்கலாம், டபுள் காலம் ஆஃப் அமௌண்ட்டும் போட்டுக்கலாம். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் வந்து 2 யூஸ் பண்ணுவோம் டெபிட்டில், கிரெடிட்டில் வந்து பை யூஸ் பண்ணுவோம். இந்த பக்கம் எழுதுறதுல 2 கேஷ்ன்னு தானே எழுதுனேன், இந்த பக்கம் எழுதுறதுல பை பர்ச்சேஸ்ன்னு எழுதுனேன். எஸ். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ். It has 2 identical sides. Left hand side is debit side and right hand side is credit side. Debit aspects of all concerned transaction. எதெல்லாம் டெபிட் சைடில் வரணுமோ அதெல்லாம் டெபிட் சைடில், கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் அதே மாதிரி அக்கார்டிங் டு த டேட் கிரெடிட் சைடில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அடுத்து டிஃபரன்ஸ் ஆஃப் டோட்டல் ஆஃப் 2 sides ரெப்ரசன்ட் பேலன்ஸ். இப்போ பேலன்ஸ் இது வந்து என்னது? இப்போ டெபிட் பேலன்ஸ் கூட இருக்குது, கிரெடிட் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் டெபிட் பேலன்ஸ்.
அதே மாதிரி கிரெடிட்டில் கூட இருந்துச்சுன்னா இட்ஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். just a minute. Usually balance is drawn at the end of accounting period and recorded on the deficit side to make both sides equal. The balance is known as closing balance. And the closing balance என்னங்கிறத உங்களுக்கு இந்த சம்மில் இல்லுஸ்ட்ரேஷனில் காட்டுறேன். The closing balance of current accounting period will be the opening balance of the next accounting period. போன வருஷத்தோட க்ளோசிங் இந்த தடவை ஓப்பனிங். அடுத்து functions of ledger. It acts as a permanent storehouse of all transactions of a concern arranged for a ready reference. இப்போ நான் வந்து மிஸ்டர் தாஸ் அண்ட் கோவோட டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்து பார்க்கணுன்னா என்னோடய லெஜர் எடுத்து மிஸ்டர் தாஸ் அண்ட் கோவோட லெஜர் அக்கௌண்ட்டை நான் பார்த்தேனாலே அவங்களுக்கு நான் எந்தெந்த டேட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், இன்னும் எவ்வளோ பே பண்ணணும், ஆல்ரெடி நான் எவ்வளோ அட்வான்ஸாக பே பண்ணியிருக்கேனா, இல்லை அவங்களுக்கு இன்னும் நம்ம பேமெண்ட் எதுவும் டியூ வச்சுருக்கோமா, இது எல்லாமே வந்து ஒரே பிளேஸில் நம்ம பார்த்துடலாம். It summarizes the effects of business transaction in terms of individual accounts so that conclusion concerning the status of each account may be drawn periodically. 1 year once பண்ணணும். Advantages. இது டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்ளிகேஷனாக இருக்குது. அடுத்து டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு த டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெக்கார்டட் செப்பரேட்லி இன் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ். என்னென்ன யார்கிட்ட அதிகமான எக்ஸ்பென்சஸ் இட் கேன் பி ஈஸிலி ட்ரேஸ்ட் அவுட். எங்கே நீ அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணுற, எங்கே அதிகமாக உனக்கு இன்கம் வருதுங்கிறத யூ கேன் ட்ரேஸ் இட் அவுட். ஸோ இட் இஸ் பாசிபிள் டு அசர்டைன் த அமௌண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அட் each head which facilitates assessment of financial performance. Separate account is opened for each item of assets and liabilities. It is therefore possible to ascertain the value of different assets and liabilities. இது வந்து primarily first transactions are recorded in journal, அதுக்கப்புறம் finally in ledger. அப்படின்னா books of original entry journal, books of final entry ledger. Valuable information and statistics are collected from ledger and supplied to the management to enable them to run concern efficiently. இப்போ இந்த ப்ராசஸ் தேவையா? நோ. ஏன்னா நமக்கு என்ன பண்ணணும் தெரியும். அடுத்து பேலன்சிங் என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போமா? அடுத்து சப்டிவிஷன் ஆஃப் லெஜர் வந்துருங்க. அடுத்து பர்சனல் லெஜர், இம்பர்சனல் லெஜர், டெட்டாஸ். நீ வந்து யாரோட பேரையாவது போட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு பண்ணுற அப்படின்னா அதெல்லாம் பர்சனல் லெஜர். எந்த ஒரு இதில் வந்து ஒரு ஹியூமனோட நேமோ எதையுமே இண்டிகேட் பண்ணாமல் கேஷ் புக், நார்மலாக அசட் அக்கௌண்ட் அந்த மாதிரி இது பண்ணுச்சுன்னா இட்ஸ் இம்பர்சனல் லெஜர். புரிஞ்சிச்சா? இப்போ டெட்டாஸ் லெஜர் அப்படின்னா யாருக்கெல்லாம் நான் வந்து கேஷ் ரிசீவ் பண்ணுங்கிறது வரும். கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்கு அமௌண்ட் நான் பே பண்ணணும், என்னென்ன பர்ச்சேஸ் நான் கிரெடிட்டில் பண்ணியிருக்கேங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து கேஷ் அண்ட் பேங்க் புக் இம்பர்சனல். அதில் வந்து பேங்க் அண்ட் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் பர்சனல் அக்கௌண்ட் இல்லாமல் other than trade receivables and trade payables. இப்போ debtors, trade debtors, இன்னொன்று யார், trade receivables, these are all same. அதே மாதிரி creditor, trade creditor, ட்ரேட் பேயபிள்ஸ், இது எல்லாமே வந்து ஒரே மீனிங், பட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஓகேவா? அடுத்து நாமினல் அண்ட் ப்ரைவேட் லெஜர். நாமினல்னால் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை ரெக்கார்ட் பண்ணுறது. இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெக்கார்டட் இன் நாமினல் லெஜர். ப்ரைவேட் லெஜர் அப்படின்னா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். இந்த அசெட் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நான் லயபிலிட்டி யாருக்கும் பே பண்ணணும்னா அந்த மாதிரி. அடுத்து அட்வான்டேஜஸ் தேவையில்ல. அடுத்து ஃபஸ்ட் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீ ஜேர்னல் பண்ணுமா, அதுக்கப்புறம் லெஜர் பண்ணுமா, அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுமா. ஸோ இதில் நார்மலாக ஜேர்னல் என்ட்ரிஸ்னால் நமக்கு இந்த மாதிரி பெரிய சம்ஸ் நம்ம கேட்க போகிறதில்ல. ஆஸ் வி ஆர் மேஜர்லி கான்சென்ட்ரிங் மோர் ஆன் எக்ஸாம் அப்ரோச்டு கிளாஸாக இருக்கிறனால நம்ம வந்து அந்தபடியே போயிடுவோம். ஓகேவா? இப்போ ஒரு நிமிஷம். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நான் எடுக்கிறேன்.
இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு 4ஆம் தேதி நான் வந்து கேஷ் வந்து ஃபஸ்ட்டு கேஷ் பே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அங்கித் அவங்களுக்கு பே பண்ணியிருக்கேன், கேஷ் பே பண்ணியிருக்கேன். 4, 6 அதே மாதிரி 7, 6 நான் வந்து கேஷு. அதே மாதிரி உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பர்ச்சேஸில் வந்து ஒரு லாஸால் ஃபயர்னால உனக்கு ஒரு லாஸ் ஆயிடுச்சு. இதான் ட்ரான்சாக்ஷன் நீ பண்ணியிருப்ப. அப்போனா இந்த பக்கம் நீ ஆட் பண்ணினா உனக்கு 57,000 வருது. ஸோ டெபிட் இஸ் மோர் தேன் த. இப்போ நீ வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கக்கூடாது, இந்த க்ளோசிங் பேலன்ஸை பார்க்கக்கூடாது. பார்க்கலன்னா உனக்கு வந்து டெபிட் தானே கூட இருக்குது. அப்போனா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட் பேலன்ஸ். இப்போ டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம தானே பார்த்தோம், டெபிட் கூட இருந்தால் டெபிட் பேலன்ஸ் கிரெடிட்டை விட, கிரெடிட்டில் கூட இருந்து டெபிட்டில் கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். புரிஞ்சிச்சா? shall we move to the next one? sorry இப்போ நீ வந்து உனக்கு 57,000 இருக்குது, இங்கிட்ட 57,000 இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ணியிருக்க, க்ளோசிங் பேலன்ஸ்க்கு 51,500 அட் த எண்ட் ஆஃப் த மந்த். ஒரு மந்த்துக்கு தான் இங்கே போட்டிருக்காங்க எண்ட் ஆஃப் த மந்த். அடுத்த மந்தில் அந்த 51,500 ஓப்பனிங் பேலன்ஸாக வந்துருச்சு. புரிஞ்சிச்சா? சரி, முடிஞ்ச நெக்ஸ்ட் ஒன். இப்போ வந்து இப்போ க்ளோசிங்கை எப்படி ஓப்பனிங்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தாச்சு. டெபிட் பேலன்ஸ்னால் என்ன, கிரெடிட் பேலன்ஸ்னால் என்னன்னு பார்த்தாச்சு. டன் 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 டன். அடுத்து இந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் அதுக்கடுத்து நமக்கு வந்து ஒரு சாப்டராகவே வருது. ஸோ வி கேன் see in that class. அடுத்த மாடியூல். ஸோ அடுத்து 1.6 என்னெல்லாம் வருது பாருங்க. கேஷ் புக், பேங்க் புக், பெட்டி கேஷ் புக், பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ in next class we are going to discuss deeply about cash book, bank book, petty cash book and BRS, that is bank reconciliation statement. So that's it for the class. Keep studying. உனக்கு இந்த கிளாஸ் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்தளவுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் டில் த எண்ட். தேங்க்யூ.